இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தின் பலகனி. அதை பற்றி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வானத்தின் பலகனி. வானத்தின் பலகனினா என்ன, அதை குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த நாளிலே இந்த வானத்தின் பலகனி அப்படின்றது என்ன அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வானத்தின் பலகனி அப்படின்றத குறித்து வேதத்தில் இன்னும் சில வேத வசனங்கள் இருக்கிறது. அதை குறித்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எங்கே வானத்தில் ஒரு பெரிய டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வானத்தில் ஒரு பெரிய ஓப்பன் டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம். இந்த வானத்தின் பலகனிக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம். திறக்கப்பட்ட ஒரு வானம். என்னதுங்க? திறக்கப்பட்ட ஒரு வானம். அப்போ இந்த திறக்கப்பட்ட வானம், வானத்தின் பலகனி, இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நன்மையை, நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அளவற்ற அவருடைய சம்பூரணத்தை மனுஷர்களுக்கு கொடுக்கறதுல அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு அப்படின்றத அது நமக்கு வெளிப்படையாக சொல்லுது. இப்போ நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வானத்தின் பலகனி அப்படின்றது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டோர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இல்லை அது ஒரு ரல்ம், அங்கேருந்து இங்கே வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த வானத்தின் பலகனி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. அதாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இது ஆண்டவரே சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா அவர் இருக்கிறாராம். வானம் அவர் சிங்காசனமா, பூமி அவர் பாதப்படியா. அப்ப அவ்வளோ பெரிய தேவன் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். அவ்வளோ பெரிய தேவன். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை பெரிதாக பார்க்க வேண்டும். அப்போ அவ்வளோ பெரிய தேவன். இப்போ அந்த தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, வானம் சிங்காசனம், பூமி பாதப்படின்றார். அங்கிருந்து நன்மையை இங்க கொடுக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுப்பார் அப்படின்னா, கையில கொடுப்பார். புரியுதுங்களா? கையில கொடுக்கணும் அப்படின்றதுக்கு விடவும் முதல்ல கொடுக்கணுன்ற அந்த டிசைர் அவருடைய இருதயத்துல உண்டாகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய மொழிபெயர்ப்பில், என்னுடைய தியாலஜிக்கல் வியூவில், இந்த வானத்தின் பலகனி அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது. அது தேவனுடைய இருதயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய இருதயம். எப்படி பிரதர் நீங்கள் தேவனுடைய இருதயம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸும் கொடுக்குறேன். வேதத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு வேத பகுதி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த 11வது வசனத்தில் பார்க்கும்போது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு வரும். என்னதுங்க? வானத்தின் மதகுகள் திறவுண்டன அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வானத்தின் மதகுகள் திறவுண்டன அப்படின்றது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே வானத்துக்கு மேலே நிறைய தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகமே இந்த வாட்டர் ஃப்ளோல இருந்து தான் உருவாகுது.
புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் ஃப்ளோல இருந்து தான் வந்து காட் செப்பரேட் பண்றார். அப்போ அந்த அந்த கேப்புக்கு மேல இருக்கிற ஒரு பார்ட் வந்து வானம், இதுக்கு கீழே இருக்கிற பார்ட் பூமி அப்படின்னு சொல்லிட்டு, பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர கடவுதுன்றாரு. அது சேருது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் வானத்துக்கு மேல என்ன வச்சிருக்கிறாரு? மதகுகள் வச்சிருக்கிறாராம். தண்ணீர் தடாகத்தை வச்சிருக்கிறார் வானத்துக்கு மேல. நீங்க பிலீவ் பண்றீங்களோ இல்லையோ, ஹெவன்ல ஸ்டோர்ஸ் இருக்கு. என்னதுங்க? ஸ்டோர்ஸ் இருக்கு. என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அந்த ஸ்டோர்ல இருந்து இந்த பூமிக்கு அவரால் கொடுக்கப்படும். ஆனா அங்கிருந்து எந்த நன்மை இந்த பூமிக்கு வரணும்னாலும் அது அவருடைய இருதயத்தை அசைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அந்த இருதயம் எப்படி அசைதோ அதை பொறுத்து தான் அங்கிருந்து நன்மை வருகிறதும் சரி, தீமை வருகிறதும் சரி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எதுக்கு விசனமா இருந்துச்சா? அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அந்த இருதயத்தினுடைய வலியை, அந்த மனஸ்தாபத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6:7 சொல்றாரு ஆதியாகமத்தின் புஸ்தகம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மண்ணின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அப்படின்றாரு. இப்ப அந்த ஹார்ட், வானத்தின் பலகனி, வானத்தின் மதகுகள் அப்படின்றது என்னுடைய பார்வையில, என்னுடைய வெர்ஷன்ல நான் அது அவருடைய இருதயம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அப்போ வானத்துல இருந்து ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அது அவருடைய ஹார்ட்டை பேஸ் பண்ணி தான் அங்கிருந்து இங்க நமக்கு வரும், வானத்துல இருந்து இங்க நமக்கு வரும். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே முதல் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவருடைய இருதயம் விசனப்படுகிறது. விசனப்பட்ட உடனே அதற்கான ஒரு மிக மோசமான ஒரு காரியம், ஒரு அழிவு என்ன பண்ணுகிறது? ஆமா, இந்த உலகத்துல வருகிறது. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 40 நாள் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்து வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அப்போ அவருடைய ஹார்ட் கொஞ்சம் சோர்வடைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது. அவருடைய ஹார்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அங்கிருந்து நமக்கு பிளஸ்ஸிங் வரும். சாபம் வர்றதும் சரி, பிளஸ்ஸிங் வர்றதும் சரி, எல்லாமே அவருடைய ஹார்ட் நம்ம எப்படி அவருடைய ஹார்ட்டை வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அங்கிருந்து நமக்கு நன்மை வருகிறதும் தீமை வருகிறதும், இந்த வசனத்தின் அடிப்படையில். அப்போ முதல் இந்த மனுக்குலம் தேவனுடைய மதகுகளிலிருந்து, தேவனுடைய பலக்கனிகளிலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிவை பெற்றுக்கொண்டார்கள். முதல் வந்து இந்த மக்களுக்காக அவர் வந்து வானத்தின் மதகுகளை, வானத்தின் பலகனிகளை எப்படி திறந்தார் அப்படின்னா, அழிவுக்காக திறந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அழிவுக்காக திறந்தார். புரியுதுங்களா? அப்ப இந்த வானத்தின் பலகனி, மதகுகள் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அது ஒரு வாசலா இருக்கட்டும், இல்ல அது ஒரு இருதயமா இருக்கட்டும், ஆனா இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அவருடைய ஹார்ட், அவருடைய ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. அப்போ இவங்க இருதயத்தை என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தின உடனே வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டு, அதாவது வானத்திலிருந்து என்ன பண்ணுது? ஜலம், தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அப்போ இந்த வானத்தின் பலகனியை திறக்கிறதோ, வானத்தின் மதகுகளை திறக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம அவருடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கிறோன்றத பொறுத்து தான் இந்த பக்கம்
அவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். த கொஸ்டியன் இஸ், அவருடைய இருதயம் ஒன்று எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட. நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது போல அவருடைய சித்தத்தை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா வானத்தின் பலகணிகள், அவருடைய இருதயம் குளிர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய இருதயம் சந்தோஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய இருதயம் நம்மளை நம்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் அவர் திறக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் இதை அதை செய்யலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கோன்னா, அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, வானத்தின் பலகணிகளும் திறக்க முடியும், வானத்திலிருந்து மதகுகளையும் திறக்க முடியும். நம்ம ஆளுங்க அன்னைக்கு அவரை கோபப்படுத்தி, அவருடைய இருதயத்தை வசனப்படுத்தி, வானத்தின் மதகுகளை திறந்து அழிவை பெற்றுக்கொண்டார்கள், அழிவை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த வானத்தின் மதகா இருக்கட்டும், வானத்தின் பலகனியா இருக்கட்டும், அதாவது ஐ டோன்ட் கேர் ஆஃப், டசன்ட் மேட்டர் அது என்ன அப்படின்றது. பட் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு பெரிய கீ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். நம்மளுடைய ஹார்ட்டும் அவருடைய ஹார்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த வானமும் பூமியும் ஒன்றாயிடும். புரியுதுங்களா? ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததே பிதாவினுடைய இருதயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிதா எப்படிப்பட்டவர் அப்படின்றத காண்பிக்கிறார். பிதா நல்லவர், வல்லவர் அப்படின்றத காண்பிக்கிறார். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இருதயத்தை அநேக மக்கள் சேர்ந்து வேதனைப்படுத்தினதுனால வானம் திறக்குது, வானத்திலிருந்து மதகுகள் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். யாருடைய வார்த்தைக்கு? பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே அங்க ஒரு வானம் திறக்கப்படுது. அங்கிருந்து அவருடைய ஹார்ட் பேசுது பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வானத்தை ரெண்டு விதத்துல திறக்கலாம். கீ நம்ம கையில் இருக்கு. ஒன்னு, ஆண்டவரை கோபப்படுத்தி வருத்தப்படுத்தி அதன் மூலமாக வானத்தை திறந்து அழிவை வருவிக்க முடியும். மனுஷனால அதை செய்ய முடியும். இன்னைக்கு முழு உலகமும் அதற்காக தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் நம் மீது பிரியமாகி அந்த பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் வானத்தை திறக்கிறாரு. புரியுதுங்களா? அங்கிருந்து சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வானத்தை திறக்கிறதும், வானத்திலிருந்து நன்மையை வரவிக்கிறதும், வானத்திலிருந்து தீமையை வரவிக்கிறதும் யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் இந்த கூடுகையில் இருக்கிற நீங்க ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கிறீங்களா? இல்லைனா ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு நபரா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த வானத்தின் மதகுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறித்து சொல்லணும்னா நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்தினா நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுதான் இங்க விஷயம். என்ன சொல்றாரு? ஆமா, ஒரு உதாரணத்துக்கு டியூட்ரானாமி 28:12 வாசிக்கும் போது,
ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்றார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையும் வானத்தை திறப்பார் அப்படின்னா கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய, அப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, வானத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, பொக்கிஷசாலை, புரியுதுங்களா? நம்ம இதுல சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு, ஒரு பெரிய ஒரு ஏரியாவே இருக்குது, பொக்கிஷம் நிறைஞ்ச ஒரு ஏரியா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராம். புரியுதுங்களா? வானத்தின் பலகனி, திறக்கப்பட்ட வானம், இது எல்லாமே எது ரிலேட்டட் அப்படின்னா அவருடைய ஹார்ட் ரிலேட்டடு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்ற ஒரு காரியம் நிறைய இருக்கு. ஆனா எங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன். இது ஏன் நடக்கும்? இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக நாம் இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற நபராக நாம் இருக்கும்போது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவர் திறக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் அடைக்கப்பட்டு நீங்கள் கடன்களை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், கடன்களை வாங்குகிறவர்களாக இருக்க மாட்டீங்க. அப்போ இந்த இந்த பிளஸ்ஸிங்கினுடைய சீக்ரெட் என்ன அப்படின்றது இந்த காலை வேளையில நல்லா புரிஞ்சுக்குங்க. அது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பிளஸ்ஸிங்கினுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு தங்கம் வேணுமா, உங்களுக்கு வைரம் வேணுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குன்னா, நாம அவரை பிரியப்படுத்துறதுல இருக்கு, நாம அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறதுல இருக்கு, நாம அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழுகிறதுல தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஆசீர்வாதத்துக்கு குறையே இருக்காது. இந்த காலை வேளையில் இந்த கூடுகையில் இருக்கிற நீங்கள், ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் கடன்கள் அடைக்கப்படாதா, என் வாழ்க்கை மாறாதா, இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னா, அப்ப அவர் சொல்றத கேளுங்க. அவருடைய வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, எப்படி கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, கீழ்ப்படியுங்க. அவருடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு நபரா மாறணும்ன்றது, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒபே பண்ணாலே அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறிடுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சில சமயத்துல காடு செய்யுன்னு சொல்லுவாரு, சில சமயத்துல காடு செய்யாதன்னு சொல்லுவாரு. காடுக்கு சிலதை செய்யணும் நம்ம ஆசைப்படுவோம், அப்ப செய்யாதன்னு சொன்னாலும் அதை செய்யாம இருந்தாலும் அது அவருடைய இருதயத்திற்கு அது பிரியமானது. புரியுதுங்களா? இப்ப தாவீது ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. நிறைய காரியங்கள் தாவீது செய்தாரு. ஆனால் அவருடைய ஹார்ட்ல, எங்க அப்பாவுக்கு, என் தேவனுக்கு நான் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்ற அந்த காரியம் அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வீடு கட்டவே வேண்டாம், கட்டவும் மாட்டேன், உன் மகன் தான் எனக்கு கட்டுவான் வீட்டுன்றாரு. அது இவருக்கு இருதயத்துக்கு ரொம்ப வசனமா இருந்தாலும் அதுக்கு அவர் என்ன பண்ணல, ஓகேன்னு வீம்புக்கு ஒரு குட்டி வீட்டையாவது கட்டிக்கிறேன் என் திருப்திக்குன்னு சொல்லி செய்யல, அவரு விட்டுட்டாரு. விஷயம் என்னன்னா, என்னுடைய டிசைரோ அவருடைய டிசைரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ, அவருடைய சத்தம் எதுவோ, அவருடைய சித்தம் எதுவோ, அதை நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தும். பிரதர், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் பிரதர், பிரச்சனையில் இருக்கிறேன் பிரதர், கடனில் இருக்கிறேன் பிரதர், தரித்திரத்தில் இருக்கிறேன் பிரதர், எனக்கு நிறைய ஃபினான்ஸ் இஷ்யூஸ் இருக்கு பிரதர் அப்படின்னா, நீங்கள் அல்லது உங்களுடைய இருதயம் அவர் சொல்லுகிற இல்ல அவருடைய இருதயத்தோடு இணைந்திருக்கிறதா? தட் இஸ் த குவெஸ்டியன்.
அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்றீங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னா பண்றீங்களா? பைபிள் வாசிங்கன்னா வாசிக்கிறீங்களா? கடவுளோடு கூட அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களா? இதெல்லாம் மஸ்ட். எங்கேயாவது ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு அவருடைய இருதயம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம ஏதாவது செய்கிறோம், சொல்கிறோம், பேசுகிறோம், நினைக்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ நிச்சயமாக என்ன பண்ண முடியாது? வானம் திறக்கப்படாது. ஆண்டவர் அப்பப்போ வானத்தை திறந்து திறந்து மூடுறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க தயவு செய்து. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பார்த்தீங்களா? ஆமாம், அப்போ வானம் திறக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. வானம் திறக்கப்பட்டதுக்கான அடையாளம் இவரே நேசகுமாரன் சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் வர்றாங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் ப்ரேயர் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இஸ் ஹெவன். ஹெவன் வந்து ஓப்பனில் இருக்கு. ஹெவன் இஸ் ஓப்பன். புரியுதுங்களா? ஹெவன் இஸ் ஓப்பன். வானம் திறந்துருக்கு. திறந்ததுனால தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் அடைக்கப்பட்ட வானம் தான். அதனால்தான் நம்ம யாக்கோபு தூங்கும்போது, உனக்குன்னு நான் என்ன பண்ணுறேன்பா, ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறேன், ஆமாம் இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறேன், அதனால் தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிக்கும் போது கூட வானத்தில் திறக்கப்பட்ட ஒரு வானத்தை காமிச்சிட்டு தேவதூதர்கள் ஏறி ஏறி இறங்குறத காமிக்கிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனி ஆள் இல்லை, நீ போ, தேவ தூதர்கள் உன் கூட இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யம் உன் கூட இருக்குது, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். திறந்த வானம் உனக்கு நான் வச்சிருக்கிறேன், உனக்கு நான் வச்சிருக்கேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா திறந்த வானம் உனக்கு இருக்கிறது, உனக்கு நான் ஒரு நன்மையை வச்சிருக்கிறேன் அப்படின்றத அங்க சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அந்த ஓப்பன் ஹெவன்றது வந்து பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் ஹெவன் அப்படின்றது வந்து பர்சனல், ஒரு நபருக்காக இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு நபருக்காக இருந்துச்சு. யாக்கோபுக்கு இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, ஈசாக்குக்கு இருந்துச்சு. அவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அன்னைக்கு அந்த ஓப்பன் ஹெவன்றது எல்லாருக்குமானதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஓப்பன் ஹெவன்ல இருந்து தான் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ரிசீவ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால்தான் அந்த ஓப்பன் ஹெவன் ஜீசஸ் வரும்போது இருந்ததுனால தான் அவர் போற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஹெவன்ல தான் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இப்போ மறுபடியும் வரப்போறாரு, அந்த அப்போ ஓப்பன் ஹெவன் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, ஓப்பன் ஹெவன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் பீட்டருக்கு வானம் திறக்கப்படும். பீட்டருக்கு என்ன பண்ணப்படும், மேலே போய் மாடியில் ஜோம் பண்ணுவார், பசியில் ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ண உடனே வானம் திறந்து இருக்குது, அங்கிருந்து ஒரு தரிசனத்தை பார்ப்பாரு. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்ட வானம், பிதாவினுடைய சமூகத்தில் பிதாவினுடைய மகிமையை கிறிஸ்து எழுந்து பக்கத்தில் நிற்கிறத அவர் வந்து பார்க்கிறாரு. திறக்கப்பட்ட வானம், இதெல்லாம் வானம் திறந்திருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய இருதயம் நமக்காக இப்போ எப்பவுமே ஓப்பனா இருக்குதுங்க, ஓப்பனா இருக்குது. நீங்க நினைக்காதீங்க நான் நல்லது செஞ்சா, இல்லை நான் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அது நமக்குன்னு ஸ்பெஷலா திறக்கும், அப்படியே ஸ்பெஷலா என்ன ஆசீர்வதிப்பாருன்னு. இந்த காலை வேலையில நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜீசஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அந்த திறக்கப்பட்ட வானம் ஒரு செகண்ட் அடைக்கப்பட்டுச்சுங்க, ஒரு செகண்ட் அடைக்கப்பட்டுச்சு. அந்த சமயம்தாங்க ஜீசஸ் பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த திறக்கப்பட்ட வானம் அடைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, மூடப்பட்டுச்சு பார்த்தீங்களா. என் குமாரன் படுகிற உபத்திரவத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பிதா வந்து
கண்களை மூடிக்கொண்டார், தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டார், தன்னுடைய இருதயத்தை சாத்தி கொண்டார், தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டார். அந்த மூமெண்ட் தாங்க வானம் க்ளோஸ் ஆச்சு. திறக்கப்பட்ட வானம் கிடையாது. ஆனால் மறுபடியும் சொல்றேன், ஜீசஸ் சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓப்பன் ஹெவன் அப்படின்றது பர்சனலா ஒருத்தருக்கு தான் ஆக்சஸா இருந்துச்சு. ஜீசஸ் அதை ஆக்சஸ் பண்ணிட்டே இருந்தார். அதன் மூலமா ஹீலிங், அதன் மூலமா டெலிவரன்ஸ், அதன் மூலமா ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாக நன்மைகள், அதன் மூலமாக மிராக்கிள்ஸ், அதன் மூலமாக சூப்பர் நேச்சுரல்ஸ், எல்லாமே அதன் மூலமாக. ஆனால் அவர் மரித்து என்ன பண்ணிட்டாரு? இந்த எர்த்தில் அந்த திரைச்சிலை எல்லாம் கிழிக்கப்பட்டது பார்த்தீங்களா? அப்போ அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஹெவனை உனக்காக நான் திறந்துட்டேன். இப்போ வந்து அந்த எங்க எந்த ஸ்க்ரீனும் கிடையாது. there is no screen. நீ நான் நீ, உனக்கு எனக்கும் நடுவில் சதுசேயர், பரிசேயர், ஆசாரியர், பிரதான ஆசாரியர் யாரும் கிடையாது. நீ டைரக்டா இப்போ என்கிட்ட வரலாம். நான் உன் அப்பா, நீ என் பையன். நான் உன் அப்பா, நீ என் பிள்ளை. நான் உன் அப்பா, நீ என் மகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தின் மூலமாக நமக்காக புதிய வழியை, வாசலை, இந்த ஓப்பன் ஹெவன் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜீசஸ் வந்து பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அவர் ஒரு வாசலா மாறிட்டார். அவர் ஒரு ஓப்பன் ஹெவனா மாறிட்டார். இப்போ அது க்ளோஸே ஆகாது, தெரியுமாங்க? அந்த வானம் க்ளோஸே ஆகாது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் அவருடைய இருதயத்தை வசனப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு, வானம் திறக்கப்பட்டு, அங்கிருந்து ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு. ஆனா இங்க இவர் என்ன பண்ணிட்டாரு? வரப்போற பெரிய அழிவிலிருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக இவரே ஓப்பன் ஹெவனா, இவரே வாசலா, இவரே எல்லாமமா மாறி இப்ப அதை திறந்தே வச்சுட்டாரு. இப்ப நன்மையான எந்த ஈவும், வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. நன்மையான எந்த ஈவும். அப்ப என்ன அர்த்தம்னா, இனிமேல் தீமை வராது. இனிமேல் என்ன வராது? பிதா கிட்ட இருந்து தீமை வராது. ஐயோ பிரதர், நான் தப்பு பண்றேன் பிரதர். அங்க பக்கத்துல நமக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். முன்னாடி அப்படி யாரும் கிடையாது. அதனால பிதா டென்ஷன் ஆகுறாரு. அந்த டென்ஷன் ஆனதுனால வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு கீழே எல்லாரும் செத்து போனாங்க. ஆனா இப்ப கிறிஸ்து வந்துட்டாரு. அப்படியே அந்த பார்க்கும் போதெல்லாம் கோபம் நமக்கு வரும் பார்த்தீங்களா? சில சமயம் டென்ஷன், கோபம் வரும். அந்த மாதிரி அங்க ஒரு டென்ஷன், கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், பக்கத்துல கிறிஸ்து உட்காந்து, இவங்களுக்காக நான் மரிச்சிருக்கிறேன், நீங்க இவங்களுக்காக தான் என்னை அனுப்பிச்சிங்க, என்னைய பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த வாசலாக கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஹெவன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் அவர் ஓப்பன் ஹெவன். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் தான். என்னதுங்க? மெட்டீரியலிஸ்டிக். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 Chronicles 31:10 சாதோக்கின் சந்ததியனாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல், நல்லா கவனிங்க, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது அப்படின்றாரு. என்னதுங்க? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் சாப்பிட 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 மிச்சம் ஜீசஸ் மீதி எடுக்கிறார் பார்த்தீங்களா? இது ஜீசஸ் வந்து புதிய ஏற்பாட்டில் செஞ்ச மிராக்கள் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியும். ஆனா பழைய ஏற்பாட்டில் இங்க அந்த அற்புதம் நடந்திருக்கு. அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் மீறுதான். இன்னைக்கு நமக்கு அது நடக்குதா? வாங்குற இந்த பக்கம் அப்படி சம்பளம் வாங்கினா இந்த பக்கம் டப்புன்னு கரைஞ்சிடுது. இந்த பக்கம் ஒன்று டக்குன்னு வந்தவன டக்குன்னு இதுவாயிருது. ஏன்? யோசிச்சு பாருங்க. இப்போ ஓப்பன் ஹெவன் இருக்கு. ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் செய்வாரு. நன்மை மட்டும்தான் இறங்கி வரும், தீமையெல்லாம் இறங்கி வராது. ஓப்பன் ஹெவன், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அங்கிருந்து வருது.
பழைய ஏற்பாட்டில் மெட்டீரியலிஸ்டிக்கில் தே ஆர் பிளஸ்டு. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் ரெண்டுத்துலேயுமே காட் நம்மளை பிளஸ் பண்ணுறாரு. ஜீசஸ், த்ரூ ஜீசஸ் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். பழைய ஏற்பாட்டில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணப்படுறாங்க? பிளஸ் பண்ணப்படுறாங்க. இஃப் தே ஒபே, புரியுதுங்களா, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால தான் 3:10 சொல்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, ஆலயத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றாரு. டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க கொண்டு வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம சார்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி. என்ன பலினா? நம்மளே பலியா. இப்போ ஜீசஸ் நமக்காக என்ன பண்ணி தன்னையே பலியா ஒப்பு கொடுத்துட்டு அங்கே போய் உக்காந்துட்டாரு. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. த்ரூ கிரைஸ்ட் we are already blessed. அதனால தான் சொல்றாரு மேலானவைகளை நாடுன்றார். நான் ஜீசஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவரை பாரு, அவர் மூலமா எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்று கொண்டிருக்கிற, பரலோகத்துல நீ இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, மேலானவைகளை நோக்கி பாரு, கீழே பூமியே கிடையாது. இங்கேயும் ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய ஹார்ட்டை புரிஞ்சுக்கணும். அவருடைய ஹார்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங் ரெண்டுத்துலேயுமே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நான் ஏற்கனவே சொல்ல போனேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுறீங்களோ மெட்டீரியலிஸ்டிக் அதுக்கு பின்னாடி ஓடி வரும். புரியுதுங்களா? ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஒபீடியன்ஸை பேஸ் பண்ணி தான் பிளெஸ்ஸிங். கிறிஸ்து அந்த ஒபீடியன்ஸை பிளேஸ் பண்ணாதானே மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு கிறிஸ்து நம்ம சார்பாக அவர் பிதாவுக்கு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவராகி அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்று வச்சிருக்கிறாரு. இப்போ யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. கிறிஸ்துவின் மூலமாக வரும்பொழுது மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சுகம், செழிப்பு எல்லாமே வரும். பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடைக்காது. பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிஞ்சானா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஹார்ட்டு மைண்டில் ஒன்றுமே நடந்திருக்காது, எல்லாம் பயந்து உக்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படியே கிடையாது. அப்பா, இந்த ரிலேஷன்ஷிப்பு, ஹார்ட்டு, மைண்டு, பாடி, சிச்சுவேஷன் எல்லாம் வேற லெவலில் ரிச் லைஃப் தான். ஸ்பிரிச்சுவலி வி ஆல்ரெடி பிளஸ்ட், ஸ்பிரிச்சுவலி வி ஆல்ரெடி இன் ரிச். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வானம். கிரைஸ்ட் அங்கே அவரே வாசலாக மாறிட்டார். தன்னுடைய மாம்ச சரீரத்தை நமக்காக வாசலாக மாற்றி வச்சுட்டார். ஓப்பன் ஹெவன். இனிமே அது க்ளோஸே ஆகாது. அதனால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸினால அது வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. இனிமேல் வந்து நான் தப்பு செஞ்சால் அது க்ளோஸ் ஆகிடும், நான் வந்து நல்லது செஞ்சால் அது திறந்துடும், அப்படி கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா, அதாவது கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆமாம் உத்தமம். சூப்பராக, அது மட்டும்தான், அதுதான் மெயின். பைபிள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால், திறக்கப்பட்ட வானத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டுமேயானால், சிம்பிள் சீக்ரெட், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த பணம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி ஓடிட்டுருக்கீங்கல்ல, எல்லாமே உங்களை தேடி வரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா கொடுக்கப்படும் தான். there is no lack. புரியுதுங்களா? ஸோ ஹார்ட், பிதாவினுடைய ஹார்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேற லெவலில் ஃப்ளோ வரும். ஞாபகம் வச்சுங்க. ஆனால் நம்மளுடைய ஹார்ட் அவருடைய ஹார்ட்டோட இணைப்போம். இணைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் எண்ணற்ற கணக்கிலடங்காத வகையில் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.